ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 1. ஸ்ரீராஜ உவாச்ச கதிதோ வம்ச விஸ்தாரோ பவதா சோம சூரியயோக ராஜ்ஞாம் ச உபய வம்ஸ்யானாம் சரிதம் பரம அத்புதம். ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் பர்பட் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். யது வம்சம் சந்திர வம்சத்தில் வருவதாகும். கிரகங்களின் அமைப்பு முறையில் சந்திரனுக்கு முன்பாக சூரியன் தான் முதலில் வருகிறது என்றாலும் சோம வம்சம் எனப்படும் சந்திர வம்சத்திலிருந்து வரும் மாதவ குடும்பத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றியதால் அதற்கு பரீட்சித் மகாராஜா அதிக மரியாதை அளித்தார். 2 க்ஷத்ரிய குடும்பங்கள் உள்ளன. ஒன்று சந்திர வம்சத்திலிருந்தும் மற்றது சூரிய வம்சத்திலிருந்தும் வருகின்றன. பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் தோன்றுவது சமய கொள்கைகளை ஸ்தாபிப்பதற்காக என்பதால் பொதுவாக அவர் ஒரு க்ஷத்ரிய குடும்பத்தில்தான் தோன்றுகிறார். வேத முறைப்படி க்ஷத்ரிய குடும்பம் மனித குலத்தின் காவலாளியாக விளங்குகிறது. பரமபுருஷ பகவான் ராமச்சந்திரராக தோன்றிய போது அவர் சூரிய வம்சத்தில் தோன்றினார். ஸ்ரீ கிருஷ்ணராக தோன்றிய அவர் சந்திர தேவனிலிருந்து வரும் யது வம்சத்தில் அவர் தோன்றினார். ஸ்ரீமத் பாகவதத்தின் 9வது காண்டம் 24ஆம் அத்தியாயத்தில் யது வம்ச அரசர்களின் நீண்டதொரு பட்டியல் காணப்படுகிறது. சோம சூரிய வம்சங்களிலுள்ள எல்லா அரசர்களும் மிகவும் புகழ் பெற்றவர்களும் சக்தி வாய்ந்தவர்களும் ஆவார்கள். பரீட்சித் மகாராஜா அவர்களை புகழ்ந்து போற்றினார். ராஜ்ஞாம் சோபய வம்ஸ் யானாம் சரிதம் பரம அத்புதம் என்று இந்த ஸ்லோகத்தில் பரீட்சித் மகாராஜா கூறுகிறார். என்றாலும் பகவான் கிருஷ்ணர் சோம வம்சத்தில் தோன்றியதால் அந்த வம்சத்தை பற்றி இன்னும் அதிகமாக கேட்க பரீட்சித் மகாராஜா விரும்பினார். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான உலகம் பிரம்ம சம்ஹிதையில் சிந்தாமணி தாமம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. சிந்தாமணி பிரகர சத்ம சுகல்ப விருக்ஷா லக்ஷா விருத்தேசு சுரபிர் அபிபாலயந்தம். இந்த மண்ணுலகத்தில் உள்ள பிருந்தாவன தாமம் அந்த சிந்தாமணி தாமத்தின் ஒரு நகலாகும். ஸ்ரீமத் பகவத்கீதை 8.20 குறிப்பிடுவது போல ஆன்மீக வானில் மற்றொரு நித்தியமான இயற்கை உள்ளது. அது தோன்றியும் தோன்றாமலும் உள்ள ஜட இயற்கைக்கு மேற்பட்டதாகும். தோற்றுவிக்கப்பட்டுள்ள உலகம் பல நட்சத்திரங்களின் உருவிலும் சூரிய சந்திரன்களின் உருவிலும் காணப்படுகிறது. ஆனால் தோற்றத்திற்கு வராத இந்த ஜட இயற்கைக்கும் அப்பால் ஆன்மீக ராஜ்யம் உள்ளது. இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் பரமமானது என்றும் நித்தியமானது என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த ராஜ்யம் அழிவடைவதே இல்லை. ஜட இயற்கை படைப்பு சக்கரத்திற்கு உட்பட்டது என்றாலும் இந்த ஆன்மீக இயற்கையோ நித்தியமாக அழியாமல் இருக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது காண்டத்தில் ஆன்மீக இயற்கை எனப்படும் அந்த ஆன்மீக உலகமானது பிருந்தாவனம், கோலோக பிருந்தாவனம் அல்லது விரஜதாமம் என்று விவரிக்கப்படுகிறது. 9வது காண்டத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டுள்ள ஜாதோ கதக பித்ரு கிருஹாத் என்ற மேற்கண்ட ஸ்லோகத்தின் விவரமான விளக்கம் இந்த 10ஆம் காண்டத்தில் காணப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 1 ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது.